மைக்கிலே கேளுங்க, ஏன்னா பதிவாகணும்ல. இந்த படம் வந்து காடுவெட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே. இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல. ஒன்று. ரெண்டாவது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா? வரலையா? நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்விங்கிறது சொல்லலையே. இல்லை, அது வந்து இது பேசுகிற ட்ரூ ஸ்டோரி இவரோட இது அப்படின்னு நீங்கள் அதிகாரபூர்வமாக உங்கள் ப்ரொமோல நீங்கள் சொல்ல. படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் வந்து 2 பேராகவும் எடுத்தேன். காடுவெட்டி குருன்னு எடுத்தேன். அப்புறம் நாம் எல்லா நேரத்துலையும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். விடலைன்னா காடுவெட்டி குணான்னு எடுத்தேன். என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது, அவர் பேரை சொல்லக்கூடாது, எங்கள் குருசாமிலாம் அவர் வந்து புலிக்கொடி பாடல், இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க. எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயர் அதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா, தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, தர முடியாதுங்க. நீங்கள் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு? அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன், நான் கொடுத்த பாட்டிலுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க அது அதிகாரம் இருக்குது? இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா, வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும். இல்லை யாருமே, நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க, படத்தில் இருந்தாலும் வெட்டுங்க. அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது? நீங்கள் படத்தை காட்டுங்க, படத்தை பார்த்துட்டு தான் நான் பாடல் வெளியிடு கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத, அல்லது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டேன். நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை, அது ஒரு படைப்பாளியுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.